பசுக்கிடை விளை பகுதியில் கரடி நடமாட்டம் உள்ளதால் கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் அருகே உள்ள பசுக்கிடை விளை பகுதியில் உள்ள சுடலை மாடசாமி கோவில் மற்றும் ஐயப்பன் கோவில் ஆகிய பகுதிகளிலும் பசுக்கிடை விளை வடக்கு தெரு பகுதியிலும் கரடி நடமாட்டம் தினமும் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் இரவு நேரங்களில் பொதுமக்கள் வெளியே செல்ல அஞ்சுகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட வனத்துறையினர் கரடியை பிடித்து கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் அம்பாசமுத்திரம் விக்கிரமசிங்கபுரம் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் இணைந்து மாவட்ட செயலாளர் கண்ணன் தலைமையில் அம்பாசமுத்திரம் புலிகள் காப்பக துணை இயக்குநர் அலுவலகத்திலும் பாபநாசம் வனச்சரக அலுவலகத்திலும் மனுக்கள் அளித்தனர். வணக்கம். நம்ம இருக்கிற இடம் திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் பசுக்கடை விளை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற கோயில் சுடலை மாடசுவாமி கோயில். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா கரடிகள் தொல்லை நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்குது. ஏறத்தாழ 2 வருஷமாக கரடி வர்றதும் போகிறதும் ரொம்ப தொந்தரவாக இருந்துகிட்டு இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒவ்வொரு வீட்டுகளுக்கும் கோயில்களுக்கும் அடிக்கடி வர ஆரம்பிக்கும். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோயிலில் கரடி உள்ளே புகுந்து ஏகப்பட்ட பொருள் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது விஷயமா இன்றைக்கி நம்ம டிடியை பார்த்து அவங்கள்ட்ட ஒரு மனு கொடுத்து வந்திருக்கிறோம். விஸ்வ இந்து பரிஷத்தின் சார்பாக. அடுத்தலாம் ரேஞ்சர் ஆஃபீஸர்ட்டு நம்ம கொடுத்து வந்திருக்கிறோம்.